வணக்கம், வெல்கம் டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே, அதாவது எல்லாருக்குமே லீவு நாள். ரித்திக்கு லீவு நாள். இன்றைக்கி பிரசாந்துக்கும் ஹையர் ஒன்றும் இல்லை, அதனால் லீவு. அதோட சியானா வந்துருக்கு, இன்றைக்கி லீவு. சியானா கிளாஸ் ஒன்றும் இல்லை, சாட்டர்டே ரெண்டபடியாக. மற்றது வந்து இன்றைக்கி கறியை பார்த்திங்கன்னா பிரசாந்த் தான் வைக்க போகுது. வீட்டில் நிற்கிற டைம் வந்து இறைச்சி கறின்னு சொன்னால் பிரசாந்த் வச்சு தரும், அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைய சமையல் வந்து எங்களோட பிரசாந்த் தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட என்னென்ன சமைக்க போகிறோம்னு சொல்லி முதல்ல இறைச்சி கறி, மற்றது வந்து ஈரல் பிரட்டல், அதுக்கு பிறகு கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, சம்பல் எதுவும் போடுறா போடுவோம். வாங்க மரக்கறியில் வெட்டி கொடுப்போம். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளைக்கறிக்கு சத்தம் போடாதீங்க, தாத்தா பேரும் வீடியோ எடுக்க விடுங்க ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் வெள்ளைக்கறிக்கு வந்து கத்திரிக்காய் வெட்டி கொடுப்போம், சரியா? அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஈரலை பிளட்டோம், இல்லை வெங்காயத்தில் பிளட்டோம். இத்திக்கையா அப்படி விளையாடக்கூடாதையா, பைக் ஓடுறீங்க இப்படி அப்படி பைக் ஓடணும். வட்டி முடி ரெண்டு அடுப்பில், ஒன்றில் கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, ஒன்றில் பிரட்டல், அதுக்கு எங்கள் அப்பா இறைச்சி வெட்டி தந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு குழம்பு. நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன்னா, இது வந்து எங்களோட கத்திரிக்காய், எங்களோட கத்திரிக்காய்னா எங்களோட தோட்டத்து கத்திரிக்காய். நல்ல பிஞ்சு கத்திரிக்காய். நாங்கள் இப்போ வட்டி விவசாயண்ணா சமைக்க காணுமே. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ஈரல் வந்து பிரட்ட போகிறோம். அதுக்கு முதல் ஈரலை மஞ்சள் உப்பும் போட்டு அழைக்கிறோம் வெளியே அடுப்பில். அங்கால கத்தரிக்காய் இது பார்ப்போம். இது வந்து அவிய தினல தெரியுது. ஆனால் அழைக்கப்பட்ட பாடம் எங்களுக்கு தான் தெரியும். இது வந்து ஈரல் பிரட்டலுக்கு உள்ளி மிளகம் போட்டு இப்போ இடிக்க போகிறோம். இடிச்சிட்டு வெப்பாக இருக்கும். சரி, இடிங்க. இப்போ நல்லா அரிஞ்சிட்டு மசிச்சுட்டேன். நல்லா அவிஞ்சிட்டு இப்போ மசிச்சுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உப்பு போடுவோம். உப்பையும் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு முதல் பாலை விட்டு இறக்குறது தான் வேலை. ரைட், இப்போ பாலை விடுவோம். நல்லா இனி கொதிக்கட்டும். கொதிக்க விட்டுறதுக்குன்னா சரி. ஓகே, அடுப்பில் வச்சு ஈரல் அவியுதுன்னு அவியுது. அடுப்பு தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. அது விறகு கொஞ்சம் வந்தால விறகு கொஞ்சம் சரியில்லை. மழையும் பெய்தானப்பா, காட்டுக்குள்ளே இருந்து விறகு இல்லாண்டா கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். இப்போ நாங்கள் காட்டுக்கியா போயிருக்கோம். உங்களோட வீடு பின்னுக்கு சிட்டியா? அங்கால உங்கள வீடு வந்துட்டு சொல்லுங்க. இங்கால போய் பாருங்க, உள்ள காடு. சரி, வை. இப்போ வந்து பால் கறி ரெடி. தேங்காயே முதல்ல விடுவோம்.
நாங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கு இறைச்சி கறி பிரசாதம் தான். நல்லா வைப்பார் லூசு பேத்தி கறியை சமைக்க வரும் அப்படி நினைக்கிறீங்களா? வெளியே ஒரு நாள் ரெண்டாலும் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம் அப்படி நினைக்கிறீங்களா? சாப்பிட்டா சரியா? இது என்னது? பெருஞ்சீரகம் கடுகும். ஓகேங்களா? ஓகே. அங்கே ஒரு குரல் ஒன்று வரணும். வெங்காயம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கு பிறகு நல்லா வதங்கணும். நான் இப்போ தான் சொன்னோம் அடுப்பு நல்லா எரியுதுன்னு சொல்லி. இப்போ ஒரு சற்று ஒன்றும் எரிஞ்சது. இப்போ வந்து அடுப்பை கொடுக்குது. எல்லாம் வதங்கி வந்துட்டு தக்காளி போடுவோம். தக்காளி போட்டு ஒரு சின்ன ஒரு துண்டு. அப்போ ஓனர் வந்து இதை கேட்குறேன் என்னையா? ஓ மரக்கறியில் வட்டி முடிஞ்சு. ஐயா நீங்கள் போயிட்டு ஒரு இதொன்று எடுத்துவாங்க பிள்ளைக்கு. அப்போ ஒரு சாமான் தான் இதோண்டு கோப்பை எடுத்துட்டாங்க பாக்கு. சரியா? இஞ்சி பேஸ்ட். ஓகே. இன்னொரு திருக்கலோடு திருப்போம். மழையும் வரப்போகுது. இறைச்சி கறிக்கு எண்ணெய் போட்டால் நல்லெண்ணா. ஆனால் என்ன டேஸ்ட்டாக இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும். அதனால் எண்ணெயை குறைச்சிடா. சரியா? ரைட். எல்லாம் மாதிரியா வதங்கி வந்துச்சு. சரியா? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? வெட்டி வச்ச இறைச்சியையும் நல்ல சீப்பெலும்பும் இருந்துச்சு, அதையும் போடுவோம். சீப்பெலும்பு, விலாஎலும்பு. வதக்கி. சரியா? என்ன செய்யுங்க? அளவான உப்பு ரைட்டா? அதனால உப்பு போட்டுட்டு இறைச்சிக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். சரியா? மாட்டாச்சு வடுக்கு இல்லைன்னா இருந்தாலும் ஒரு கொஞ்சம். சரியா? போட்டுட்டு என்ன செய்யணும்னா கிண்டி விடணும். சரியா? கிண்டி விடணும். இதில் உள்ள தண்ணியிலேயே இப்போ வர அவிஞ்சு வெறுத்திலே தண்ணி இருக்கும். அவிஞ்சு வர நேரம் தண்ணி காணாட்டி நாங்கள் என்ன செய்வோம்? கொஞ்சம் தண்ணியை விடுவோம். ஓகே. நான் சில பேர் என்ன செய்வாங்கன்றாங்க, நான் முதல் சமைக்கிற நேரம் இறைச்சி இருக்குது தானே, இறைச்சிக்குள்ளேயே உப்பையும் தூளையும் போட்டு பிரட்டி வைக்கிறது. பிரட்டி வச்சுட்டு திருப்பி என்ன செய்யறது? கறி காய்ச்சிறது ஒன்றா போட்டு. இப்போ வேற மாடல்ல இப்படி செய்தாலும் நாங்கள் இறைச்சி தூள் போடாமல் எடுத்து நிறைய சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூள் போடாமல் எடுத்து கொடுக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த மாடலில் கொண்டு வந்தாங்க. அதை நாங்களும் சாப்பிடுவோம். இறைச்சி கறி இருக்குது தானே, இறைச்சி கறி தூள் போடுறதுக்கு முன்னுக்கு சரியா? தூள் போடுறதுக்கு கூட இப்படி பிரட்டிட்டு நான் ஒரு லெவல் ஒன்று வரேன்னு காட்டுறேன். அப்பைக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இறைச்சி கறி டேஸ்ட் வேறையா இருக்கும். சரி, அப்போ தூள் போடுறதை எல்லாரும் மறந்துடுவீங்க பாருங்கள். நாங்கள் ஈரல் பிரட்டுறதுக்கு அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வந்து தண்ணி ஈரல் எடுக்கிறோம். அந்த தண்ணியை விட்டு சரி ஈரெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பிரட்டோம். கொழுப்பு இதை போட்டு எண்ணெய் வரையாண்டு பார்க்கணும். சரியா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எண்ணெய் வருமா? வராது. எண்ணெய் வராது. எண்ணெய் தன்மையாக இருக்கும், ஆனால் எண்ணெய் வராது. என்ன வருதான்னு பார்ப்போம். ஆனால் எண்ணெய் வர மாதிரி தெரியலை. தாளிக்கிறதுக்கு என்ன மாதிரி நாங்கள் தேங்காய் கொஞ்சம் போடுவோம். என்ன தேங்காய் சேர்த்து
இப்போ நாங்கள் என்ன போட போகிறோம் சொன்னால் என்ன போடுறீங்க? வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை. ஓகே, இதை வழியாக போடுவோம். இதுக்கு பெருஞ்சீரகம் ஒன்றும் போட தேவையா? போடணும், கொஞ்சம் போடுவோம். ரைட், அதையும் போட்டு வதக்கும். பெருஞ்சீரகம் கடையும் போட்டு வதக்கணும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரியா, இதுக்காண்டு கொஞ்சம் உப்பு தூள் போடணும் வெங்காயத்துக்கு. வெங்காயத்துக்கு சரியா. சரியா, அடுத்தது வந்து நாங்கள் இதுக்காண்டு மிளகும் புள்ளியும் எடுத்துனாங்க. இதுக்காண்டு அடிச்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் வச்சிருக்கு சொத்து. இப்போ இதை மிக்ஸ் பண்ணுவோம். சரியா, இந்த மிக்ஸ் பண்ணாதான் இந்த இஞ்சியில் வாசமும் அந்த உள்ளிற வாசம்னா ஹைலைட்டு. அப்படியா? ரைட், கருவேப்பிலையும் போட்டு வதக்கு நடக்குது. சரியா, இப்போ என்ன செய்யணும்னா அவிச்சு வச்சோம்னா தண்ணி எல்லாம் வடிவாக இறங்கி நிற்கிற இறைச்சியை வச்சு அவிச்சு இறைச்சி இறைச்சியில் ஈரல்ல எல்லா பார்ட்ஸும் இருக்கா எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். போட்டு ஒரு குண்டு கிண்டுவோம். சரியா, ஒரு குண்டு கிண்டுவோம். சரியா, எப்போ அடுப்பு எரியக்கூடாதோ அப்போ மாதிரியும் டேஸ்ட் பண்ணி போடுவோம். சரியா, நெய் பவுடர். சரி, நெய் பவுடர் சோயா சாஸ் பண்ணி கொடுக்கும். சோயா சாஸ். ஓகே, வச்சுட்டு ஒரு அந்த டேஸ்ட் இருக்க பாருங்க, குயிக்காக பார்க்கணும். எல்லாம் காணுமா? எல்லாம் உப்பெல்லாம் காணுமா? அப்போ ஒரு இதை எடுத்து வா இறக்கிறதுக்கு. அடுத்தது தான் இறைச்சி குழம்பு. நீங்கள் நல்ல பிறகு வரணும்னா தூளை போடுவோம். தூள் முறைப்பு தரப்பா அம்மா அதுக்கு தூள் முறைப்பு. கொஞ்சம் தண்ணியாக விடுவோம்.
போட்டுட்டு இந்த கொழுப்பு இருக்குல்ல, கொழுப்பு வட்டி வச்சிருக்கு சரியா, இந்த கொழுப்பை மேலால போடுவோம். அப்போ அவிஞ்சு வேற சரியா இருக்கும். கொழுப்பு டப்பு அவிஞ்சிடும் அப்படியா? கொழுப்பையும் போட்டுட்டு வச்சுருந்தேன், அதையும் போட்டு விட்டுட்டு ஒரு மூடி மூடி விட்டா தூள் வெக்கையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இறக்கிட்டு சாப்பிட இல்லையா? போட்டே ஆரம்பிக்க வேண்டியதான். இனி பேசிப்பிள்ளை கொஞ்சம் கூட விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் கூட விடுறது. சில பேர் பாதி விடுவாங்க, பாதி விடுவாங்க. இன்னொரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது, நாங்கள் செய்யலை. என்னப்பா? இந்த விரைச்சி சரக்கு பக்கெட்லாம் அடித்து போடுறது அதுக்கு டைம் இல்லை. அது போட்டாலும் பரவாயில்ல, இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரைட், ஓகே. சாப்பாடு கடை நாங்கள் சாப்பிட போகிறோம். ஓகே, சாப்பாடு போட்டா ஓகே. இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு, இது ஈரல் பிரட்டல், இது கத்தரிக்காய் பால் கறி, இது இறைச்சி குழம்பு. நாங்கள் இப்போ சாப்பிட ரெடி ஆகிட்டோம். என்ன செய்யானா? ஓகே, நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் வளமே சாப்பிடுவோம். சியானா ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்து சியானா இன்றைக்கு தான் இறைச்சி கறி சாப்பிட்றாள். ரித்திக் அவங்க அப்பாவும் சரியான சத்தமாக இருந்தது, அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியது வந்தது. நானும் சியானாவும் சாப்பிட்றோம். மற்றது வந்து எல்லாருமே நீங்கள் முன்னாடி சாப்பிட்டு இருந்தது சூப்பராக இருந்தது.